வணக்கம். இந்த ரேஷன் கடையில் பாம் ஆயில் கொடுக்குறாங்களங்க. அதை சில பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நிறையா கடையில் பாம் ஆயிலை வாங்கி தான் வடை, பலகாரம் எல்லாம் செய்யத்தான் செய்கிறாங்க. அதுக்கு என்ன செய்யணுன்னா, இந்த எண்ணெயை முதல்ல ஊற்றிக்கணும். கொஞ்சம் சூடு வந்தவுடனே 2 மிளகா வத்தல் போட்டிருக்கேன் பாருங்கள். 2 மிளகா வத்தல், புளியை நல்லா உருட்டி அதில் கொஞ்சோண்டு உப்பு வச்சு உருட்டி போட்டுறணும். அப்புறம் பாருங்கள், வெள்ளைப்பூடை தட்டி போடணும். அப்புறம் இஞ்சி இருக்குது பாருங்கள், இஞ்சியும் தட்டி போட்டுறணும். கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டுறணும். இதெல்லாம் போட்டு நல்லா தளத்தளம் கொதிக்கலாம் விடக்கூடாது. இது போட்டவுடனே சுருன்னு வரும். வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதை ஆஃப் பண்ணிடணும். வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதில் கேனில் எண்ணெய் கேனில் ஊற்றி வச்சிடணும். இப்படி செய்யுங்கங்க. இதனால் எந்த இதுவும் கெடுதலும் ஏற்படாது. அதனால் பயப்படவே வேண்டாம். எல்லா இடத்துலையும் பாம் ஆயில் தானேங்க எல்லாம் வாங்குறவங்க பூரா கடையில், பலகார கடைகளில் தானேங்க கொடுக்குறாங்க. அதைத்தானே நம்ம வாங்கி நம்மளும் சாப்பிட்றோம். அதனால் இது எதுவும் கெடுதல் கிடையாது. இப்படி செய்யுங்க, அது நல்ல எண்ணெயாக மாறிடும். நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.